மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டறியலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கொல்கத்தா மருத்துவர் பாலியல் கொலை தொடர்பாக தற்போது வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து பதிவு செய்து விசாரித்து வருகிறது. அப்போதுதான் நீதிபதிகள் இந்த பிரச்சனை என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் மருத்துவர்கள், பயிற்சி மருத்துவர்கள் பல மணி நேரம், அதாவது 30 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றுகிறார்கள். அவர்களுடைய பணியிடங்களில் சூழல் பாதுகாப்பானதாக இல்லை. இந்த மருத்துவர்களுக்கு தனியான அறைகள் கூட இல்லை, போதிய வசதிகள் இல்லை. இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தேசிய அளவில் மருத்துவர்களுக்கு, பெண் மருத்துவர்கள் மட்டுமல்ல ஆண் மருத்துவர்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டியுள்ளது. அவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த இளம் மருத்துவர்கள் பல மணி நேரம் தங்களுடைய பணியை அர்ப்பணிக்கிறார்கள் மருத்துவ சேவைக்காக. ஆகவே அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். இதில் முக்கியமானது பாதுகாப்பு, குறிப்பாக பெண் மருத்துவர்களுடைய பாதுகாப்பும் அவர்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள் போன்றவை பல மருத்துவமனைகளில் கிடைக்காத நிலை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேசிய அளவில் இதனை சரி செய்வதற்கு, சீரமைப்பதற்கு உச்சநீதிமன்றமே ஒரு குழு அமைக்கப் போவதாக தற்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் குழு அமர்வு தெரிவித்திருக்கிறது. 3 நீதிபதிகள் இந்த வழக்கை தற்போது விசாரித்து வருகிறார்கள். ஆகவே பாதுகாப்பு பிரச்சனைகள் தொடர்பாகவும் மற்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக உச்சநீதிமன்றமே ஒரு குழு அமைக்கப் போவதாக தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த கொல்கத்தா வழக்கை பொறுத்த அளவில் தற்போதைய விசாரணை நிலை என்ன என்பது குறித்து வரும் வியாழக்கிழமைக்குள் சிபிஐ அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது இந்த பிரச்சனையை தேசிய அளவில் எப்படி கையாள்வது, தேசிய அளவில் மருத்துவ சேவையை பலப்படுத்துவது எப்படி, குறிப்பாக இளம் மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்கள் பணியாற்றும் இடங்களில் போதிய வசதிகளை பாதுகாப்பை செய்து தருவது எப்படி என்பது குறித்து தற்போது வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய தேசிய அளவில் குழு அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பால்முருகன்.